இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். அம்மா, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல. எங்கிருந்தோ வந்து என் அழுகைக்கும் புலம்பலுக்கும் நியாயம் வாங்கி கொடுத்துட்ட. நீ நல்லா இருப்பா. ஐயோ பாட்டி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய அவங்க கொடுக்கல, நான் அதை நடத்தி வச்சேன். ஆனா அவ்வளவு சீக்கிரமா உங்களோட வருத்தத்தை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தோணல. நீங்க வேணா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நடக்கும். இதுக்கப்புறமாவது உங்களை ஒதுக்கி வச்சது தப்புன்னு 4 பேரு சொல்லுவாங்கல்ல, அப்ப கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க பாட்டி. முதல் மரியாதை எனக்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு என் முகத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு கரிய புஷ்டல. ஐயோ மாப்ள, நீங்க என் குடும்பத்தோட குல தெய்வம் மாப்ள. உங்களை போய் நான் அசிங்கப்படுத்துவேன் மாப்ள. யார எங்க வைக்கணும்னு தெரிஞ்சோம் வைக்காம இருந்தேன் பாரு, அது என்னோட தப்பு. இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருந்தனா அது எனக்கு தான் அசிங்கம். ஐயோ, என் வீட்டு வாசல் எதுக்காகவும் மீசிராத. ஐயோ மாப்ள மாப்ள, கோவப்படாதீங்க மாப்ள, ப்ளீஸ் கோவப்படாதீங்க மாப்ள. சொன்னா கேளுங்க மாப்ள. மாப்ள எல்லாம் கிளம்புங்க. ஜெயந்தி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லக்கா, தலை வலிக்கிற மாதிரி இருக்காத்தா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. காது குத்துல யார பார்த்தாலும் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டு சித்திய பாடப்படுத்தி எடுத்துட்டாங்க. பாவம், அதான் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஜெயந்தி, இதுக்கெல்லாமா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கிறது? அவங்க ஏதோ அக்கறையில தானே கேட்டிருக்காங்க. இத போய் நீ தப்பா நினைச்சிருக்க. இங்க பாரு, உனக்காக நானும் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். உனக்கு சீக்கிரமே ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கும். என்னோட வேண்டுதல் சக்தி வாய்ந்ததா இருந்தா கண்டிப்பா அந்த அம்மன் நிறைவேற்றுவா. அதென்ன ஆம்பளை புள்ளதான் பிறக்கணும்? புள்ள எதுவா இருந்தா என்ன, சாமி குடுக்கறது தானே. சித்தி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதான் தொட்டில் கட்டிட்டீங்கல்ல. சும்மா இருடி. தொட்டில் கட்டின விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொன்ன, அதுக்கு எது பணம்னு கேட்டு நம்மள தாளிச்சிருவாங்க. உன் வாய் வச்சு சும்மா இரு. நீ எதுக்கு இப்ப வாயை மூடுற? அது ஒண்ணு இல்லக்கா, அவ ஏதோ உளறிட்டு இருக்கா. இல்ல, 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. இவன் என்னடா தொட்டிலு கிட்டிலுங்கறா? என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. அங்க ஒரு சாமியார் கிட்ட சித்தி குறி கேட்டாங்க. அவங்க வர பௌர்ணமி அன்னைக்கு தொட்டில் கட்டுங்க, கொஞ்ச நாள்ல நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அததான் சொல்லிட்டு இருந்தம்மா. இவ சொல்றது உண்மையா ஜெயந்தி? ஆமாக்கா. ஷோ, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ? எங்க என்னாச்சு? கடவுளே, இப்ப அந்த மனுஷன் வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அம்மா, என்னம்மா ஆச்சு? சித்தி என்ன பண்ணாங்க? ஐயோ, அவ காது பாருடி, ஒரு ஜிமிக்கே காணோம். என்னது? ஜிமிக்கே காணோமா? இங்க பாருங்க, அந்த பொண்ணு சொன்னதை பார்த்தா இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில்னு நினைக்கிறேன். உள்ள போய் 1க்கு 2 தொட்டில கட்டுறோம். 3 மாசத்துல ஹாஸ்பிடல் கதவை தட்டுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இப்போதைக்கு ஒண்ணு போதும். அப்பாடா, சிரிச்சிட்டீங்களா? இதுக்குதான் மொக்க ஜோக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். டீச்சர், நீங்க சிரிச்சாதான் அழகா இருக்கீங்க, அழுதா நல்லாவே இல்ல. என் அம்மாக்கு கூட நான் அழுதா பிடிக்காது. இந்து, நான் ஒண்ணு சொல்லட்டா? சொல்லுங்க. நீ என் கூட பிறக்கல, ஆனா நீ என்னோட தங்கச்சி. அப்படியா? அப்போ உங்க சொத்துல எனக்கு பங்கு தருவீங்களா? அப்படி ஒண்ணு இருந்தா வாங்கிக்கோ. யாரு வேணான்னு சொன்னா? சரி டீச்சர், வாங்க உள்ள போலாம். இங்கே நின்னு பேசிட்டு இருக்க வேணாம், சரிங்களா? வாங்க. டீச்சர், இந்தாங்க. சீக்கிரமா உங்கள மாதிரியே அழகான பாப்பா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு இத கட்டுங்க. அதெல்லாம் அப்புறம் ஃபீல் பண்ணலாம். முதல்ல இத கட்டுங்க. பேக் கொடுங்க. இப்போதைக்கு தொட்டில் கட்டியாச்சு. இன்னும் 10 மாசத்துல பெரிய தொட்டிலா வாங்கி வீட்ல வைக்கணும். அதுக்கும் நான் தான் ஸ்பான்சர். இந்து,
நான் உள்ள போய் சாமி பார்த்துட்டு வரேன். நீ வரியா? இல்ல டீச்சர், ஏற்கனவே நான் கும்பிட்டுட்டேன். நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. குடு. இந்தாங்க. என்னது இது? ஒரு பக்கம் ஜிமிக்கி மட்டும் இருக்கு. கோல்டு மாதிரி இருக்கு. பாவம், யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. யாரோடதா இருக்கும்? ஏய் திருடி, ஏய் திருட்டு கோட்டு குடுறியாத. ஏய், யார பார்த்து திருடின்னு சொல்ற? நான் திருடினதை நீ பாத்தியா? நீ திருடுறத வர நான் பார்க்கணுமா? அதான் கையிலேயே வச்சிருக்கிய. இந்த ஜிமிக்கியை தான் சொல்றேன், அது என்னோடது. ஆ? இது உன்னோடதா? ம், ஏய், நீ எப்பல இருந்து ஜிமிக்கி போட ஆரம்பிச்ச? ஏய் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். என்னோடதுன்னா என்னோடது இல்ல, எங்க அண்ணியோடது. ஓ, கதை நல்லா இருக்கு. உங்க அண்ணி எதுக்கு ஒரு ஜிமிக்கி இங்க விட்டுட்டு போனாங்க? எனக்கு கதை விடுறியா? என்ன திருடின்னு சொல்லி ஏமாத்தி ஏன் கிட்ட இருந்து இது திருடிட்டு போலன்னு பாக்குறியா? ஏய் அடுப்பேத்தாம அதை கொடு, நான் போகணும். போணுமா? எங்க போணும்? அடகு கடைக்கா? ஏய் என்ன விட்ட ஓவரா பேசிட்டே இருக்க? என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? ஓ, அப்போ என்ன பத்தி மட்டும் உனக்கு என்ன தெரியும்? என்ன திருடின்னு கூப்பிட்டல, அதான் எனக்கு கோவம் வந்துச்சு. நீ சொல்றத நம்பி இந்த ஜிமிக்கி உன் கையில தர முடியாது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். ஒருவேளை விழுந்துருதா? நான் தொட்டில் கட்டுற இடத்துல தான் விழுந்திருக்கணும். எனக்காக கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வரியா கண்ணா? ஐயோ இவ வேற நிலைமை புரியாம சாவடிக்கிறாளே. பொதுக்கி ஜெயந்தி அண்ணியை காப்பாத்தணும் கருணா, அதுதான் முக்கியம். இவகிட்ட கோவமாலாம் கேட்டா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் இறங்கி போ, அப்புறமா பாத்துக்கலாம். சரி, நான் உன்னை திருடின்னு சொன்னது தப்பு தான். நம்ம பிரச்சனைய அப்புறமா வச்சுக்கலாம். இப்போதைக்கு அந்த ஜிம்கியை கொடுத்துறேன். இல்லைன்னா எங்க வீட்ல எங்க அன்னைக்கு பெரிய பிரச்சனையாயிடும். யாருக்கிட்ட இப்படி மூஞ்சி பாவமா வச்சுக்கிட்டு நீ ஸ்லோவா பேசுனா நீ நல்லவன் ஆயிடுவியா? நான் இதை உன்னை நம்பி கொடுத்துருவேனா? ஃப்ராடு, என்னால தர முடியாது.